ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா பியூர், அதாவது கிறிஸ்டோபர் நோலன் எடுத்த எல்லா படத்தை விட இது கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். கிறிஸ்டோபர் நோலன் எடுத்த எல்லா படமுமே ஒரே டெம்ப்ளேட்டில் இருந்தாலும் இது கொஞ்சம் அப்பாற்பட்ட ஒரு டெம்ப்ளேட்டில் இருக்கிற ஒரு படம் தான் இந்த பிரஸ்டீஜ். இந்த படத்தில் நிறைய கதை, அதாவது எல்லாருக்குமே கதை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன கதைன்னா, ரெண்டு மெஜிஷியன்ஸ், அதாவது ட்ரிக்கை வச்சு மேஜிக் பண்ணுவாங்களே, கண் வித்த காட்டி மேஜிக் பண்ற ரெண்டு பேரோட கதை தான் இந்த படம். இதுல கிறிஸ்டியன் பேல் அப்புறம் ஹியூக் ஜாக்மேன் நடிச்சிருப்பாங்க. ரெண்டு மெஜிஷியன்ஸா, ஒரு வயசானவர் உட்காந்துருப்பாரு, கிறிஸ்டியன் பேலோட பொண்ணு உட்காந்து கதை கேட்டுட்டு இருப்பாங்க. அது ரெண்டாவது வாட்டி படம் பாருங்க, ஒரு 5 நிமிஷம் பாருங்க படம், அப்போ புரியும். அது ரொம்ப கனெக்டா இருக்கும். இதோட மேஜிக் என்னன்னா, மேஜிக்னு இந்த உலகத்துல எதுவுமே இல்லை, அது இந்த படத்துக்குள்ளேயும் சொல்றாங்க. ஆனால் ரெண்டு பேருமே ட்ரிக்கை வச்சு மேஜிக் பண்ற ஒரு ரெண்டு மாயாஜாலக்காரங்க தான். இதுல ஹீரோ வேலை என்னன்னா, ஹீரோ வேலை ரெண்டு பேருமே ஹீரோஸ் தான், இதுல யாரையும் வில்லன்னு சொல்லிட முடியாது. இப்போ ஹியூக் ஜாக்மேன், அதாவது ரெண்டு மெஜிஷியன்ஸ்ல ஒரு மெஜிஷியன் செத்து இறந்துடுறாரு, தண்ணி குண்டால ட்ரிக்கு தப்பா போய் இறந்துடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொருத்தர எல்லாம் அங்கே இருக்கிறவங்க பார்த்து போலீஸ்காரங்கிட்ட மாட்டி விட்டுறாங்க, இவர் தான் கொலை பண்ணன்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆகி இவர் தூக்கி ஜெயிலில் போட்டுடுறாங்க. ஆயுள் தண்டனை கைதியாக தூக்கில் போட்டுருவாங்க கொஞ்ச நாளில். அந்த தூக்கில் போடுறதுக்கு முன்னாடி இவருக்கு ஒரு டைரி வருது, எங்கேருந்து வருதுன்னு சரியாக காட்டல, ஒரு டைரி வந்துடுது. அந்த டைரியை படிக்கிறது தான். அந்த டைரியை படித்து எதுக்காக ஹியூக் ஜாக்மேன் இறந்தாரு, சூசைடா இல்லை இவர் கொலை பண்ணலன்னு நமக்கு ஆரம்பத்திலே தெரியும். யார் கொன்னதப்போ, என்ன ஆச்சுங்க, என்னதான் நடக்குதுங்கன்னு தெரிஞ்சுக்கிறது தான் பேலன்ஸ் மொத்த படவுமே. ரொம்ப ஹைப்படாக போகுங்க படம். நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப ஹைப்பாக போச்சு. முதல்ல சரி, நான் 3 நாள் எடுத்துக்கிட்டேன் இந்த படத்தை பார்க்க, டைம் இல்லை எனக்கு, அதனால 3 நாள் எடுத்துக்கிட்டேன் இந்த படத்தை பார்க்கறதுக்கு மட்டும். முதல்ல ஒரு 1/2 மணி நேரம், அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம், அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம், இந்த மாதிரி எந்த படத்தையும் நான் பார்த்தது இல்லை இதுக்கு முன்னாடி. ஆனால் இந்த மாதிரி ரொம்ப லெங்க்த்தாக 1/2 மணி நேரம்னு பார்த்து கடைசியில் ஒரு 1 மணி நேரம் கிட்ட ஃபுல் லெங்க்த்தாக உட்காந்து பார்த்துட்டேன். ஓகேவா? இதில் ஃபுல் கதை, அதாவது ரெண்டு மெஜிஷியன்ஸ் இருக்காங்க, ரெண்டு பேருக்கு ஈகோ இருக்குது. ஹியூக் ஜாக்மேன் இன்னொரு மெஜிஷியனோட பொண்டாட்டியே ரெண்டு மெஜிஷியனில் ஒரு மெஜிஷியனோட ஒய்ஃபை இன்னொரு மெஜிஷியன் கொன்னுடுறாரு. அது வேணும்னே பண்ணது கிடையாது. ஒரு கயிறு கட்டி ஒரு மேஜிக் ட்ரிக்லாம் பண்ணுவாங்கல்ல, ஒரு கட்டை கட்டுவாங்க, அந்த கட்டை கழட்டுற மாதிரி தான் இருக்கும். அந்த பொண்ணு உள்ளே விழுந்து அந்த கட்டை கழட்டி எப்படி வழியாக வந்தாங்கன்னு தான் கதையே இருக்கும். ஆனால் இங்கே என்ன ஆகுது, அந்த கட்டை தெரியாமல் தப்பாக கட்டிட்டாரா இல்லை தெரிஞ்ச தப்பாக கட்டிட்டாரான்னு கடைசி வரைக்கும் காட்டலை. ஆனால் தப்பாக கட்டிடுறாரு. தப்பாக கட்டினவர் அந்த பொண்டாட்டி இறந்துடுது ஜஸ்ட் மிஸ்ஸில். அந்த ஸ்பைடர்மேன் 2ல் கூட, அமேசிங் ஸ்பைடர்மேன் 2ல் கூட ஒரு வெப் விட்டு ஒரு செகண்டில் இறந்து போயிடுவாங்கல்ல, சேம் அதே தான். நானும் பார்த்துட்டு இருக்கேன், காப்பாற்றுங்கடா. 5 நிமிஷம் தான் படம் ஆரம்பிச்சு, ஒரு 10-15 நிமிஷத்தில் அது நடக்குது. ஸ்பாய்லரில். அதனால இந்த கிறிஸ்டியன் பேல் கேரக்டர்னால அந்த ஹியூக் ஜாக்மேன் கேரக்டர் கோவப்படுது. அது எதுக்கு அந்த கோவம் எந்த அளவுக்கு போச்சுன்னு தான் பேலன்ஸ் கதையாகவே இருந்துச்சு படத்தில். படம் ரொம்ப ஹைப்டாக போகுதுங்க, அது உண்மையிலேயே ஒத்துக்கிட்டே ஆகணும். வித்தியாசமான ஸ்க்ரீன் பிளே, வித்தியாசமான ரைட்டிங் போயிருந்துச்சு இந்த படத்துக்கு. ரெண்டு மேஜிக்கெல்லாம் இல்லை இந்த படத்தில். இந்த படத்தில் எல்லாமே ட்ரிக். அந்த ட்ரிக்கை நம்மக்கிட்ட கண்ணில் காட்டிடுவாங்க, சரி இதான் ட்ரிக்கு, இப்படி தான் நடக்க போகுதுன்னு கண்ணில் காட்டிடுவாங்க. எண்டிங்கில் அதுக்கப்புறம் கிறிஸ்டியன் பேல் அங்கேருந்து வேலைக்கு போய் தனியாக ஒரு காம்படிஷன் ஆரம்பித்து, தனியாக ஒரு மேஜிக் கூட ஆரம்பித்து அதில் மேஜிக் பண்ணுறது தான் அவரோட அதுக்கப்புறம் இருக்கிற ஒரு கதை. ஓகேவா? இப்போ இதில் கிறிஸ்டியன் பேல் ஆக்டிங் பண்ணுறாரு, அதாவது மேஜிக் பண்ணுறாரு. மேஜிக் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு வித்தியாசமான மேஜிக்காக கண்டுபிடிக்கணும்னு அவருக்கு எப்போவுமே ஒரு தோற்று இருக்கும். நம்ம வித்தியாசமான ஒரு மேஜிக்கை கண்டுபிடிச்சா ஆகணும், அப்போ தான் நம்ம நிற்க முடியும்னு சொல்லி அவருக்கு மேஜிக் மேலே அந்த அளவுக்கு லவ் இருக்குது. ஓகேவா? கிட்ட கூட அவர் அதான் சொல்லுவார், எனக்கு இந்த மேஜிக்னா ரொம்ப பிடிக்கும், அது மட்டும்தான் எனக்குன்னு சொல்லி ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் அங்கே வித்தியாசமான ஒன்று நடக்க ஆரம்பிக்குது. என்னன்னா, அவரு அந்த புது மேஜிக்கை கண்டுபிடிச்சதும் இந்த ஹியூக் ஜாக்மேனுக்கு வயிறறிய ஆரம்பிச்சிருந்தேன். என் பொண்டாட்டியை கொண்டு இவன் சந்தோஷமா புதிய மேஜிக்கெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு சந்தோஷமா இருப்பானான்னு சொல்லி இவருக்கு ஒரு ஈகோ வந்துடுது தன்னால் வயிற்றுக்குள்ள. அதுக்கப்புறம் இவரும் தனியாக புதுசாக நான் ஒன்று ஆரம்பிக்கிறேன், நான் ஒரு மேஜிக் ட்ரிக்காக கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி டெஸ்லா கிட்ட அதுக்கு ஒரு ஐடியாக்காக போகிறாரு. காசெல்லாம் நிறைய கொட்டி நிறைய இது பண்ணி காஸ்ட்லி. ஓகேவா? மேஜிக் ட்ரிக், ஒரு ட்ரிக்குக்கு அவர் டெஸ்லாவுக்கு அவ்வளோ காசு கொடுத்து இதை ரெடி பண்ணி கொடுங்கன்னு எல்லாம் சொல்லி ஒரு மாதிரி போகுது. அந்த சீன் ஒன்று நல்லாயிருக்கும். அவங்க நடந்து வருவாங்க, இது தரையிலலாம் லைட்டு வச்சுருப்பாங்க, அது கிராஃபிக்ஸாக இருக்காதுன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பாக அதில் கிராஃபிக்ஸ் பண்ணி ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஆனாலும் கொஞ்சம் அந்த டைமில் கிறிஸ்டோபர் நோலனுக்கு கிராஃபிக்ஸே பிடிக்காதில்ல, அவர் கிராஃபிக்ஸே இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் கொஞ்சம் கிராஃபிக்ஸ் இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் அந்த சீனு கிராஃபிக்ஸ் மாதிரி தெரில. ஏன்னா இதை கிராஃபிக்ஸில் பண்ணுறதுக்கு ரியலாகவே பண்ணிடலாம். அது கொஞ்சம் பிரம்மாண்டமாக காட்டியிருந்தாங்க. அந்த லைட்லாம் வச்சு ஒரு பல்ப் எடுத்து பார்க்கும்போது இந்த சிட்டிக்கே கரண்ட் போகுதான்னு கேட்பார் ஒரு சீனில். நிக்கோலஸ் டெஸ்லான்னு நினைக்கிறேன் பேர்.
ஃபுல் மஜாவாக இருக்கும் படம் முடிகிறதே தெரியாது. ஏன்னா எண்டிங்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் காட்டியிருந்தாங்க, வித்தியாசத்தை கொட்டி வச்சுருந்தாங்க படத்தில். ஆரம்பத்தில் இருந்து எண்டிங் வரைக்கும் அப்படிதான் ஒரு ஈகோ கிளாஷாக தான் படம் போகுது. அந்த ஈகோ கிளாஷ் எந்த அளவுக்கு போய் நிற்குதுன்னு தான் பேலன்ஸ் கதையாகவே இருக்கும் இந்த படத்தில். இந்த ஈகோ கிளாஷை மட்டுமே வச்சு ஒரு ட்ராமா படத்தை எடுக்கிறது கிறிஸ்டோபர் நோலனால முடியும். இந்த மெமெண்டோ படம் பார்த்துருக்கீங்களா, ரிவர்ஸில் கொண்டு போய் ஒரு ட்ராமா கான்செப்ட் தான் அதுலேயும் ப்ளே ஆகிருந்துருக்கும். அப்புறம் ஃபாலோவிங் இன்னும் நான் பார்க்கல, பிளாக் அண்ட் ஒயிட்டுங்கிறதுனால இல்லை, பார்க்கணும், அந்த படம் பார்க்கணும். இன்னும் கொஞ்சம் நேரில் பார்த்து அதோட ரிவ்யூவும் வந்துடும். டெனட் படம் எனக்கு அவ்வளோவா பிடிக்கல, ஆக்டிங் சரியில்லையா என்ன சரியில்லைன்னு தெரில, அது எனக்கு அவ்வளோ பிடிக்கல. ஆனால் இந்த படத்தில் எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. ஹியூக் ஜாக்மேனாக இருக்கட்டும், கிறிஸ்டியன் பேலாக இருக்கட்டும், டேரக்டர் கிறிஸ்டோபர் நோலனாக இருக்கட்டும், எல்லாருமே பிரித்து மேய்ஞ்சிருப்பாங்க. நடுவில் ஒருத்தங்க வருவாங்க, இவங்க படத்தில் கூட இருப்பாங்களே மார்வலில் பிளாக் விடோவாக நடிச்சிருப்பாங்க, ஸ்கார்லெட் ஜொஹான்சன். அவங்க வர்ற சீனெல்லாம் கொஞ்சம் அவங்க இன்ட்ரடியூஸ் ஆகுறது அந்த டைமில் தான் நினைக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நடிக்கிறதுக்கெல்லாம் பெரிய ஸ்பேஸ் இல்லை, ஆனாலும் அந்த பொண்ணுக்கு ஒரு தனி கதை எழுதியிருப்பாங்க, அதனால பெரிய ட்ராஜிக்கில் போய் முடியும் அந்த கதை. கிறிஸ்டியன் பேல் கேரக்டர் தாங்க பியூராக இருப்பார். அந்த கேரக்டர் மட்டும்தான் கொஞ்சம் வில்லத்தனமாகவும் யோசிக்கும், கொஞ்சம் வில்லனாகவும் இருக்கிற ஒரே கேரக்டர் கிறிஸ்டியன் பேலோட கேரக்டர் தான். ஆனால் கடைசியில் ஒரு குண்டை தூக்கி போட்டுருவாங்க, அணுகுண்டை தூக்கி போட்டுருவாங்க. அந்த படம் பாருங்கள், புரியும் உங்களுக்கு நான் எதை பற்றி சொல்கிறேன், என்ன சொல்ல வரேன்னு. கிறிஸ்டோபர் நோலன் படைப்புகளில் இது ஒரு முக்கியமான இடத்துல இது வந்து சேர்ந்து நின்றும். ஓகேவா, இந்த படம் அந்தளவுக்கு தான் எடுத்திருக்காங்க. படம்னா இதுதான் படம், அப்சல்யூட் சினிமானே சொல்லிடலாம். இப்போல்லாம் மார்டின் ஸ்க்ரோசஸி ஃபுல் லெங்க்த்து கதை எடுப்பார், இவர் குழப்பறதுக்குன்னே கதை எடுப்பாங்க. இது ஸ்பாய்லர் ரிவ்யூ வேணும்னா சொல்லாதீங்க, நான் போட மாட்டேன். ஏன்னா படம் பாருங்கள், நான் ஸ்பாய்லர் ரிவ்யூ போட்டு பழக்கல. இந்த படத்தில் எண்டிங் வரைக்குமே ஃபுல் லெங்க்த்தாக தான் போகும். ஹியூக் ஜாக்மேனோட ஆக்டிங்காக இருக்கட்டும், அவருக்கெல்லாம் ஆஸ்கார் கொடுக்கலாம் இந்த படத்துக்கு. என்ன மாதிரி நடிப்பு, அதாவது இந்த கிறிஸ்டியன் பேலெல்லாம் பேட்மேனுக்கு அப்புறம் தான் இது வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் டார்க் நைட்டுக்கு அப்புறம் பிரித்து மேய்ஞ்சிருப்பார், அதுவும் மீசெல்லாம் வச்ச ஒரு லுக்கு. இன்னொருத்தங்கிட்ட காட்டுறேன், கிறிஸ்டியன் பேல்னா யாருன்னே தெரியாதவங்ககிட்ட போய் காட்டுறேன் இந்த படத்தை. கிறிஸ்டியன் பேலை பார்க்குறாரு, ஓகே மூஞ்சி தெரியுதா, அடுத்த கேரக்டர் அதான் மீசெல்லாம் வச்சு வருவார்ல, 2 பேரும் ஒரே ஆளான்னு கேட்டான், 2 பேரும் வேறு ஆள்டான்னு சொல்கிறான். ஒரு தாடி வச்சவனை காட்டுறான், அந்த ட்விஸ்ட் ஒன்று வரும் கடைசியில் ரிவீல் ஆகும், அந்த அவனையும் காட்டுறேன், இதுவும் வேறு ஆள்டான்னு சொல்லி இது பண்ணுறாங்க. ஹியூக் ஜாக்மேனும் டபுள் ஆக்ஷனு, கிறிஸ்டியன் பேலும் டபுள் ஆக்ஷனு, எல்லாருமே டபுள் ஆக்ஷனில் பிரித்து மேய்ஞ்சிருப்பாங்க. இது குழப்பி அடித்த ஒரு படம் தானே சொல்லலாம். அண்ட் இந்த படம் பார்க்காதவங்க மஸ்ட் வாட்ச் இந்த படத்தை பார்த்துருங்க. இது ஒரு வித்தியாசமான ஒரு மாதிரி வில்லங்கமாக ஈகோ கிளாஷோட போகிற ஒரு படம் தான். இந்த டெத் நோட் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? டெத் நோட் அனிமே அது மாதிரி தான் இருக்கும் இந்த ஒரு படமும். வித்தியாசமாக போகும், ஃபுல் லெங்க்த்தாக போகும், ஃபுல் ஸ்பீடாக போகும், கியர் போட்டு டாப் கியரில் போயிட்டுருப்பார் அவர்லாம். அந்த மாதிரி டெத் நோட்டில் மைண்ட் கேம் ஆடுவாங்கள்ல, சேம் அதே தான், மைண்ட் கேம் தான் ஆடுறாங்க இந்த படத்துலையும். ஈகோ கிளாஷ் கொஞ்சம் மிக்ஸ் ஆகுது, அவ்வளோதான். மற்றபடி இந்த படம் வெறித்தனம் ஆகா படம் தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. நான் கிறிஸ்டோபர் நோலனோட டெனட் படம் பார்த்ததுனால நிறைய மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு, பார்த்தே அவனோட மொத்த படம்னு சொல்லி பார்க்க ஆரம்பித்ததான் இந்த படம் எல்லாம். இதுக்கு முன்னாடி மெமெண்டோவை ரிவ்யூ பண்ணி போட்டிருக்கேன், பார்க்காதவங்க மஸ்ட் வாட்ச், இல்லைனா என் கிரெடிட்லேயும் போட்டு விட்றேன். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்காதவங்க படத்தை போய் கண்டிப்பாக ஒரு 10-20 நிமிஷம் வச்சு பார்த்துட்டு வேணாம்ப்பா பிடிக்கலன்னா வந்துருங்க, அவ்வளோதான். நான் இன்னும் கம்பல் பண்ணி இதை பாருங்கன்னு சொல்ல போகிறதில்ல. இது ஒரு மேஜிக் சம்மந்தப்பட்ட ஒரு படம், ட்ரிக்கி மேஜிக் சம்மந்தப்பட்ட ஒரு படம். பார்க்குறதா இருந்தால் மஸ்ட் வாட்ச்சு, வேஸ்ட் பண்ணிடாதீங்க டைமை. வேறு எந்த படமும் பார்த்துட்டு போயிட்டு வரேன், பாய்.